உலகெங்கிலும் வாழும் உணர்வாளர்களுக்கு எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இன்றைக்கு சுதந்திர போராட்ட வீரரும் செக்கிழுத்த செம்மல் என்ற பெயர் பெற்றோர் கப்பலோட்டு தமிழ் என்று பாராட்டப்பட்டவருமான ஐயா வ.உ.சி.யினுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியும், இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்ட முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருடைய பிறந்தநாள் விழாவும் சிறுவர் நிகழ்ச்சியாக இங்கே அரங்கேற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல்லிலிருந்து திருமதி அனிதா குணசேகரன் அவர்கள் இணைந்து நெறியாளுகை செய்து சிறுவர்களோடு பேசி மகிழ வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தமிழருவி வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் திரு தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும், மேலும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக நமக்கெல்லாம் பதிவேற்றம் செய்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். சிறுவர்கள் எல்லாம் வந்து அன்னை இந்திரா பற்றியும் ஐயா வ.உ.சி பற்றியும் பேசவும் படம் வரைந்து காட்டவும் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். இப்போது திருமதி அனிதா குணசேகரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியுடைய நெறியாளுகை பொறுப்பை எடுத்துக்கொண்டு சிறப்பாக நடத்த இருக்கிறார். வாருங்கள் திருமதி அனிதா குணசேகரன் அவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? மழைக்காலம் நன்றிங்க. சரி, அன்னை தமிழை வணங்குகின்றேன். இன்றைய நிகழ்வும் மிக சிறப்பானதொரு நிகழ்வாக இனிதே தொடங்க இருக்கின்றது. இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்றும் இந்தியாவினுடைய முதல் பிரதமரான அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டும், அதே போல ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு சிறையில் சென்று செக்கெழுத்த செம்மலாக இருக்கக்கூடிய கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டும் இன்றைய சிறப்பு நிகழ்வு மிக எளிதாக தொடங்க இருக்கின்றது. யோகாஸ்ரீ அவர்களுக்கும், தங்க ஆராதனா அவர்களுக்கும், தங்கபரத் மற்றும் மோனிகா அவர்கள் இந்த நான்களுமே இந்த நிகழ்வுல மிகச் சிறப்பாக பங்கேற்க இருக்கின்றனர். இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளராக வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளராக திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆர்வலர்களுக்கும் சுவிஞர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வு யோகாஸ்ரீ அவர்களோடு தொடங்குகின்றது. யோகாஸ்ரீ, வணக்கம். யோகாஸ்ரீ. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என் கேள்வி யோகாஸ்ரீ. சின்னேரவன் நகராட்சி கப்பலில் நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். திருமணனார் ஐயா அவர்கள் பற்றி பேச போகிறேன். கப்பலோட்டிய தமிழ் என்றும் செக்கிழுத்த செம்மல் என்றும் தமிழ் மக்களால் ஏற்று போற்றி புகழ் பெற்ற தலைவராக மகாத்மா காந்தி அப்போது தென்னாப்பிரிக்காவில் தான் இருந்தார். இந்தியாவிற்கு வரவில்லை. இந்திய சுதந்திர போரில் ஈடுபடவில்லை. அப்போது இந்தியாவில் சுதந்திர போரை தூண்டியும் துவக்கியும் நடைமுறைய வந்தவர் மகாராஷ்டிரான பானங்கார திலகராவார். சிதம்பரத்தின் தந்தை உலகநாதரும் வழக்கறிஞராக இருந்தார். அதனால் ஊரில் கப்பலோட்ட தமிழர் வீட்டை வக்கீல் வீடு என்றே கூப்பிடுவார்கள். சிதம்பரம் பிறந்து 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் தந்தை உலகநாத பிள்ளை, தாயார் மூத்த பிள்ளை
கப்பலோட்டிய தமிழர் பிறகு பிறந்தவர் 6 பெயர் 4 ஆண்களும் சிறப்பு. யோகஸ்ரீ அவர்களுடைய உரை சிறப்பாக தொடங்கப்பட்டது. அவங்களுடைய இணையத்துல ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை காரணமாக நம்ம அடுத்த நபரை வந்து நம்ம கூப்பிடலாமா ஐயா? இந்த பேசலாம். ஐயா, நம்ம யோகஸ்ரீ வச்சுக்கலாம். அம்மா சொல்லுங்க யோகஸ்ரீ. நான் பேசலாமாவா? பேசுங்க. இணைப்பு கொஞ்சம் சரியா இல்ல. கொஞ்சம் சரியான இடத்துல உட்கார்ந்து பேசலாமா? சரி, 5 நிமிஷம் கழிச்சு பேசலாம் சொல்லுமா, பேசுறேன்னு சொல்லிடுது. கடைசி பேசுறேன். சரிங்கம்மா. நன்றி ஐயா, அடுத்து அம்மா. தங்காரத்னா. என்ன சொல்றாங்க அவங்க? அவங்க இணைப்பு சரியா இல்லைங்க. திடீர்னு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிடம் கழித்து பேசுறேன்னு சொல்றாங்க. இறுதியை சரி. கூப்பிட்டுக்கலாமா ஐயா யோகஸ்ரீய? புரியல. இறுதியை இறுதியில பாத்துக்கலாம். அடுத்தவங்களை கூப்பிடுங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம குறிப்பிடும் போது யோகஸ்ரீ அவர்களுடைய பங்கு நம்ம மீது இருக்கிறது. தங்க ஆராதனா அவர்கள் அடுத்ததாக பங்கேற்க வருகின்றார்கள். ஒவ்வொரு முறையும் குறிப்பிடுவது போல நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் மிகச் சிறப்பான பங்களிப்பினை அளித்து வருபவர்கள் தங்காராதனா மற்றும் தங்கபரத். இதுல முதல்ல தங்காராதனா அவர்கள் ஒரு அழகான ஓவியத்தோடு வந்துள்ளார்கள். வாங்க தங்காராதனா, உங்களை பற்றியும் உங்கள் ஓவியத்தை பற்றி நீங்க சொல்லுங்க. மாலை வணக்கம் அம்மா. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உ தங்காராதனா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி, ஜமீன் பல்லாவரம், செங்கல்பட்டு மாவட்டம். கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. சிதம்பரனார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிட்டாரம் என்னும் ஊரில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தார். இவரது தந்தை உலகநாத பிள்ளை, தாயார் பரமாயி அம்மாள். பள்ளி பருவத்தில் தமிழும் ஆங்கிலமும் சிறப்பாக கற்றார். 1905ஆம் ஆண்டு சட்ட படிப்பை முடித்ததும் ஊரிலேயே வழக்கறிஞர் பணி செய்தார். வழக்கறிஞர் தொழிலில் பெரும் புகழும் பெற்றார். சுதேசி இயக்கம் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த வ.உ.சி.யே காரணம். அயல் நாட்டு பொருட்களும் புறக்கணிப்போம், தாய் நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்குவோம் என்பதே சுதேசி இயக்கத்தின் நோக்கமாகும். இந்திய வணிகம் பெருகிட சுதேசி கப்பல்கள் வாங்கினார். 1906ஆம் ஆண்டு சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவினர். இதனால் இந்திய வணிகம் பெறுகிறது. எனவே இவர் கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுகிறார். பல தமிழ் நூல்களை வெளியிட்டார். ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வாதாடி வழக்கறிஞர்களில் வெற்றி பெற்று கொடுத்தார். நவம்பர் 18 தேதி 1936ஆம் ஆண்டு மறைத்தார். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு தங்காரதனா. ஏழைகளின் வக்கீலாக இருந்த வ.உ.சி. அவர்களை பற்றியும் சுதேசி இயக்கம் பற்றியும் மிக அழகாக சிறப்பாக எடுத்துரைத்தார். ஓவியமும் மிக அழகாக இருக்கு. சிறப்பு சிறப்பு. கை வலிக்க வச்சுக்கோங்க. தங்காரதனால பேசுனீங்க. வ.உ.சி.யை பற்றி அழகா பேசுனீங்க. படத்தை இறக்கிடுங்க. என்ன படிக்கிறீங்க? 6ஆம் வகுப்பு ஐயா. 6ஆம் வகுப்பு. எந்த ஊரு நீங்க? ஜமீன் பல்லாவரம் ஐயா. எந்த பள்ளியில படிக்கிறீங்க? தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஐயா. மேல்நிலை பள்ளியில 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. உங்க வகுப்புல யார் ரொம்ப நல்லா படிப்பாங்க? நான் ஐயா. நீங்க. சிறப்பு. உங்க முகத்தை பாக்குற போது தெரியுது நீங்க நல்லா படிக்கிற பொண்ணுன்னு. அதே மாதிரி வ.உ.சி. பத்தி அழகா பேசுனீங்க. சிறப்பா இருந்தது. நன்றி ஐயா. படமும் நல்லா வரைஞ்சி காமிச்சிங்க. மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ இந்த நிகழ்ச்சியோட நெறியாளராக இருக்கக்கூடிய திருமதி அனிதா அவர்கள் உங்களை பற்றி சில கருத்துக்கள் சொல்லுவாங்க.
தங்க ஆராதனா உங்களுடைய பங்களிப்பு மிகச் சிறப்பு. அதே போல வ.உ.சி அவர்களுடைய வாழ்க்கை பற்றி குறிப்புகளும் ரொம்ப சிறப்பா நீங்க சொன்னீங்க. சுதேசி இயக்கம் நன்றி நன்றிம்மா. நம்ம நாட்டுல உற்பத்தி செஞ்ச பொருள்களை மட்டும்தான் நம்ம இப்ப வாங்கணும், பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த சுதேசி கொள்கையில் இருந்து வரக்கூடிய வ.உ.சி அவர்களை பற்றியும், ஏழைகளுக்காக இலவசமாக, அதாவது தொகை எதுவும் வாங்காம, கட்டண தொகையெல்லாம் எதுவும் வாங்காம அவர்களுக்காக வாதாடுவார் அப்படின்ற ஒரு சில குறிப்புகள், இது போல மிகச் சிறப்பான ஒரு செய்திகள் எல்லாம் கொடுத்தீங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம இதற்கு முன்பு நேரு அவர்களை பற்றி பார்த்தோம். இப்ப வ.உ.சி அவர்களை பற்றி. இப்ப இதுல 1 நிமிடம் 2 நிமிட உரை அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்ப இவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க சொன்னதை கேட்டு நிறைய பேர் வ.உ.சி பத்தி கொஞ்சமாவது நினைவு கூறுவாங்க அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு செய்தியாக இருக்கின்றது. மிக்க மகிழ்ச்சி, மிக்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு தங்க ஆராதனா. சிறப்பு. நன்றி அம்மா. அடுத்ததாக ஜமீன் பல்லாவரம். இப்ப தங்க ஆராதனா மிகச் சிறப்பாக பேசிட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக அதே ஜமீன் பல்லாவரம் பள்ளியில் பயிலக்கூடிய மோனிகா அவர்கள், 7ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மோனிகா அவர்கள் நிகழ்ச்சியில பங்கேற்க வராங்க. வாங்க மோனிகா, என்ன பேச போறீங்க? உங்களை அறிமுகப்படுத்திட்டு சொல்லுங்க. வணக்கம் மோனிகா. செம்மொழி நமம் சுட்டு முச்சங்கமலத்து முறை சிறந்து பிறந்த உனக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளி அனைவருக்கும் வணக்கம். நீன் பேக்கா மொழிக்கான 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஜமீன் பல்லாவரம் செங்கல்பட்டு மாவட்டம். நான் இப்பொழுது இந்திரா காந்தி அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். இந்திரா காந்தி இந்தியாவின் பிரியதர்ஷினி காந்தி, 3வது பிரதமர். ஒரே இந்தியாவின் பிரதமர் ஆவார். அவர் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு ஒரே மகள் ஆவார். இவர் இயற்பெயர் இந்திரா பிரியதர்ஷினி காந்தியுடன் திருமணம் பின் இந்திரா பிரியதர்ஷினி காந்தி சுருக்கமாக இந்திரா காந்தி இந்தியாவின் 2வது பிரதமராக இருந்தார். சில நாட்கள் ஜனவரி 19, 1966 பிரதமர் பதவியேற்றார். பதவியேற்று இவர் மார்ச் 24, 1977 வரை பதவியில் இருந்தார். 1977 நடைபெற்ற பொது தேர்தலில் பெரும் தோல்வி இவர் 3 ஆண்டுகள் பின்னர் நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார். 14 ஜனவரி 1980 பிரதமர் மீண்டும் பெற்றார் கொண்டு இவர் 1984 கொல்ல செய்யப்பட்ட வரை பதவி இருந்தது. இவர் அக்டோபர் மாதம் 31, 1984 அவரது சொந்த பாதுகாவலர் இவராலேயே சுட்டுக் கொல்லப்பட்டவர். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மோனிகா. உங்களுக்கும் சிறிது இணைய இடையூறு இருந்தாலுமே கூட உங்களுக்கு உங்க பேச்சுல எந்த இடையூறு இல்லை. மிக சிறப்பாக சொன்னீங்க. இந்திரா காந்தி அவர்களை பற்றியும், அவருடைய பிறப்பு, அவருடைய குடும்பம், அவருடைய இயற்பெயரான இந்திரா பிரியதர்ஷினி அப்படிங்கிறத பத்தியும் மிகச் சிறப்பாக சொல்லிட்டே வந்தீங்க. அதுக்கப்புறம் அவருடைய கணவருடைய பெயராலேயே இந்திரா காந்தி என்று சுருக்கமா அழைக்கப்பட்டார். அவர் ஒரு மிகச்சிறந்த பிரதமராக விளங்கினார். இந்தியாவில ஒரு அவங்க ஏன் இந்திய இரும்பு பெண்மணின்னு ஏன் சொன்னாங்கன்னு தெரியுமா மோனிகா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மா, ஏன்னா அவங்கதான் முதல் பிரதமர் பெண்லயே, அதனால அவங்க இரும்பு பெண்மணின்னு சொல்லிட்டாங்களா? இல்லையா? வேற என்ன தெரியும் இந்திரா காந்தி பத்தி? அவ்வளவுதான் படிச்சீங்களா மோனிகா? ஆமா, சரி சரி சரி. நீங்க சொல்றது உண்மைதான். இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் ஆகிறதுக்கு எவ்வளவு ஒரு மன துணிச்சல் வேணும் இல்லையா? மன உறுதி வேணும். அப்ப இரும்பு போன்று மன உறுதி இருந்ததுனாலதான் அவங்க இந்தியாவினுடைய ஒரு இரும்பு பெண்மணியா அழைக்கப்பட்டாங்க. இந்தியாவில நிறைய பிரச்சனைகள் வரும்போது, இடையூறுகள் வரும்போதெல்லாம் எல்லாத்தையுமே தன்னுடைய இரும்பு கரங்களால அடக்குனாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னும் நீங்க பெரிய பிள்ளையாகி அவங்களை பத்தி இன்னும் நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, சிறப்பு சிறப்பு மோனிகா. ஆமா, சரி, சிறப்பு. நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் வரும்போதும் அத்தனையுமே தன்னுடைய இரும்பு கரங்களால் அடக்கினார் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க.
அவருடைய நடவடிக்கைகளே ஒரு சில அவருடைய மெய்காப்பாளர் ஒருவரே அவரை சுட்டுக் கொன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்திருக்குது. ஆனா எல்லாத்தையுமே சமாளிச்சாங்க. வாழ்நாளை கடைசி நேரம் வரைக்கும் நம்ம இந்தியாவினுடைய பிரதமராக இருந்து மிகச் சிறப்பாக வந்து சமாளிச்சாங்க. ஜவஹர்லால் நேரு அவருடைய பொண்ணுதான் இவங்க. நேரு தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதம் அப்படின்னு போன நிகழ்வுல மிகச் சிறப்பா நம்ம பார்த்தோம். அதனால இந்திரா காந்தி அவர்களுக்கு அவங்க அப்பா எழுதின கடிதம் உலக புகழ் பெற்றது. வாழ்க்கையும் அரசியலும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய கடிதங்களாக அந்த கடிதங்கள் அமைஞ்சது. அந்த வகையில இந்திரா காந்தியுடைய நினைவு குறித்து நீங்க மீட்டுருவாக்கம் செய்தது மிக்க மகிழ்ச்சி. ஐயா சொல்லுங்க. அடுத்து தங்க பரத்தை கூப்பிடலாம். ஏன் நீங்க சொல்லுங்க மோனிகா பேச்சை பற்றி. மோனிகா, ஐயா நல்லா நல்லா அழகா பேசுனீங்க. உங்களுடைய பேச்சு அந்த வேகத்துக்கு இணையம் உங்களுக்கு உதவல. உங்க பேச்சு வேகம் அதிகம், ஆனா இணைய வேகம் கம்மி. எனவே இணையத்தை விட வேகமா பேசக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறீங்க. 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மோனிகா, சிறப்பா பேசுனீங்க. உங்க பள்ளிக்கூடத்தோட பேர் சொல்லுங்க. தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி, ஜெமின் பல்லாவரம், செங்கல்பட்டு மாவட்டம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நல்லா பேசுறீங்க. நல்லா படிக்கணும். என்ன, நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். இந்திரா காந்தி பத்தி சொன்னீங்கல்ல, இந்திரா காந்தி கூட ரொம்ப சாதாரணமா தான் நல்லா உயர்ந்து வந்தாங்க. உறுதியாக நின்னாங்க. பல நேரங்கள்ல பல முடிவுகளை தெளிவாக முடிவெடுத்தாங்க. அதோடைய விளைவுதான் அவங்க சிறந்த இரும்பு பெண்மணி அப்படின்னு போற்றப்படுகிறார்கள். சரியா? ஆனா அவங்க வீட்டுல இருந்து வெளியில வந்தபோது அவங்களை சுற்றி இருந்த பாதுகாவலர்லயே ஒருத்தர் அவங்கள துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டார். ஜவஹர்லால் நேருடைய மகள், முதல் பிரதம மந்திரியுடைய மகள் அவங்க. 3வது பிரதம மந்திரி. சிறப்பா சொன்னீங்க. நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. அவங்க எப்ப வெற்றி பெற்றாங்க, எப்ப தோல்வி விட்டுறாங்கன்ற எல்லா செய்தியும் சொன்னீங்க. சிறப்பா இருந்தது ஆச்செல்லாம். நன்றி ஐயா. வரப்பொண்ணு பாப்போமா? சிறப்பு அடுத்து வர சிறப்புங்க. அடுத்து வரக்கூடியது ஜமீன் பல்லாவரம் மாநகராட்சியில பள்ளியில பயிலக்கூடிய தங்க பரத் அவர்கள் பேசுறதுக்காக வராங்க. தங்க பரத் வணக்கம். சொல்லுங்க, யாரை பத்தி பேச போறீங்க? வாங்க குட்டி தம்பி. பரத். பரத் வணக்கம். மாலை வணக்கம் அம்மா. வணக்கம் மாலை வணக்கம் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, என்ன பேச போறீங்க? இந்தியா பிரியதர்ஷினி காந்தி அம்மா. பேசுங்க. இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி பேசுங்க. இந்தியா பிரியதர்ஷினி என்னும் பெயர் கொண்ட நவம்பர் 19 நவம்பர் 1917 ஆண்டு அகலாபாத்தில் பிறந்தார். இந்தியாவின் 3வது பிரதமர். இந்தியாவின் ஒரே பெண் பிரதமர் ஆவார். இவர் ஜனவரி 1966 பிரதம மந்திரியாக பதவியேற்றார். இவர் ஒரு சிறந்த அரசியல் தலைவர். தலைவி. இந்தியாவுடைய இன்ஜினியராகவும் ஆவார். ஒரு பெண்ணிடம் எதிர்பார்க்கப்படும் தன்மைகளுக்கு மாறாக வலுவான அதிகார பலத்துடன் மிகுந்த பதவியிலிருந்து நாட்டை வழிநடத்தி சென்றார். 1975 ஆண்டு 20 சம்பத் திட்டத்தை தொடங்கினார். வறுமை, வேலை வாய்ப்பு, கல்வி
வீட்டு வசதி, சுகாதாரம், விவசாயம், நீர்ப்பாசனம், குடிநீர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், மின்னாண்மை, உருளைக்கிழங்கு. இவர் பாரத ரத்னா விருது 1971 பெற்றார். ஜெர்லின் அமைதி பரிசு 1985 சர்வதேச பொன்துணைக்காக ஜவஹர்லால் நேரு விருது 1984 பெற்றார். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தங்கபரதன். மிக சிறப்பா பேசுனீங்க அன்னை இந்திரா காந்தி அவர்களை பற்றி. மிகச்சிறப்பு. இன்னும் அடுத்த முறை எப்போதும் போல எல்லாமே எனக்கு கொஞ்சம் இடையூறு ஆயிடுச்சு. அடுத்த முறை இன்னும் சிறப்பா எப்போதும் போல மிகச்சிறப்பா உங்க பங்களிப்பை கொடுங்க. சிறப்பு சிறப்பு. அன்னை இந்திரா காந்தி பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய செய்திகள் சொன்னீங்க. உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் மிக்க நன்றி. நல்ல அழகா பேசுனீங்க. நீங்க 3ஆம் வகுப்பு தான் படிக்கிறீங்க. அதனால 3ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை இந்த அளவுக்கு பேசுறது பெரிய விடயம்தான். உண்மையிலே பாராட்டணும். நன்றி அம்மா. நன்றி நன்றி. உங்களுடைய வயசுல நாங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுனது இல்லடா செல்லம். உங்க வயசுல நான் இந்த அளவுக்கு பேசுனது கிடையாது. நீங்க பேசுறீங்களா, அது நினைச்சு பார்த்தேன். 3ஆவது வகுப்பு படிக்கும்போது நாம எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்த்தப்பா உன் அளவுக்குலாம் நான் பேசல. நான் பேசவும் இல்லை, வாய்ப்புகளும் இல்லை. இந்த பேச அளவுக்கு வாய்ப்புகளும் இல்லை. அப்போ இப்ப நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சிறப்பா பேசுறீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. வாங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வி யோகாஸ்ரீ. சின்னையர்களின் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் நான் படிக்கின்றேன். கப்பலோட்டியர் தமிழர் என்றும் செக்கில் செம்மல் என்றும் தமிழ் மக்களால் ஏற்றி போற்றி புகழ்படுத்தியவர் தலைவர். அவர் சிதம்பரத்தின் தந்தை. உலக நாடரும் வழக்கறிஞராக இருக்கிறார். அதனால் ஊரில் சிதம்பரம் பிள்ளையின் வீச்சில் வக்கீல் வீடு என்றே அழைப்பார்கள். சிதம்பரனார் பிறந்தது 1872 செப்டம்பர் 5 பிறந்தார். இவர் தந்தையின் பெயர் உலகநாத பிள்ளை, தாயார் பெயர் பிரம்மாயி. மூத்த பிள்ளை சிதம்பரம். பிறகு பிறந்தவர் 6 பெயர், 4 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள். 1894 வழக்கறிஞராக தேர்ச்சி பெற்று பணி தொடங்கினார் சிதம்பர பிள்ளை. மறு ஆண்டு மனைவி வள்ளியம்மையை மணந்தார். திருமணமான 6ஆம் ஆண்டிலேயே வள்ளியம்மை வள்ளியம்மை குடும்பத்தை சேர்ந்த மீனாட்சி மணந்தார். சிதம்பரம் மீனாட்சி சிதம்பரனார் வழக்கறிஞர் மட்டுமல்ல, கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், மொழிபெயர்க்கப்பட்டாளர், பரீட்சாளர், தமிழர் தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், கம்பெனி நிறுவினர் ஒருவர். இப்படி பண்புள்ள திறமை கொண்ட அழுமையர் ஆவார். சிதம்பரனார் உண்மையிலேயே பெரிய செயல் வீரர்தான் என்று ஊரெங்கும் பேசினார்கள். சுப்பிரமணிய பாரதியாருக்கு சிதம்பரனார் இளம் வயது முதலே பழகி வந்தார்கள். பாரதியார் வ.உ.சி. மாமா என்றுதான் கூப்பிடுவார்கள். பாரதியார் பிரம்மர் வ.உ.சி. வெள்ளார் பிள்ளை
வகுப்பை சேர்ந்தவர். வெள்ளைக்காரர்கள் தான் அப்போது கப்பல் கம்பெனி நடத்தி வந்தனர். நமது இந்திய மக்கள் வெள்ளைக்காரர்கள் கப்பலுக்கு எதிர்க்கு நிற்க முடியவில்லை. கட்டணம் செலுத்தி பயணிக்க வேண்டும். இந்தியர்களுக்காக நாமே கப்பல் போக்குவரத்தை நடத்துவோம் என்று வ.உ. சிதம்பரனார் முடிவு எடுத்தார். அக்காலத்தில் வ.உ. சிதம்பரனார் பிள்ளை வாழ்ந்த தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து கப்பல் இலங்கைக்கு சென்று செய்தார். துறைகளில் தொழில் புரிந்து என்றாலும் அவருக்கு திறமை அதிகம். வயதில் இளைஞராக பிறகு வழக்கறிஞர்கள் இவரை கண்டு பொறாமை கொள்ளுவதாக தொழிலில் நடத்தி வந்தார்கள். வருமானமும் அதிகரித்தது. தன்னை நாடி வந்து உதவி கேட்பவருக்கெல்லாம் அள்ளி வழங்கினார். ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கியதால் அவரை எல்லோருக்கும் மதிப்பிடத்தும் அண்டினர். இந்த சிறிய குணம் அவரது வாழ்நாள் முழுவதும் நீடித்தது. சிதம்பரனார் தான் எடுத்துக்கொண்ட வழக்குகளில் பெரும்பாலான வெற்றி பெறுவார்கள். பெறாதென்று தெரிந்து வழக்கறிஞர்களை எதிர்காட்சி அணுகி அறிவுரை கூறி சமரசம் செய்து வைப்பார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு தூத்துக்குடிக்கு இலங்கை கொழும்புக்கும் இடையே கப்பல் போக்குவரத்து தொடங்கியது. அந்த கப்பலில் வரம் என்று பெயரிட்டது. இது பற்றி தினமணி நாளிதழ் காணப்படும். தங்கத்தமிழ் இலக்கியத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. சிறப்பு யோகாஸ்ரீ. மிக நீண்ட ஒரு சொற்பொழிவாக மிக சிறப்பாக பேசிட்டீங்க. சிறந்த வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், விடுதலை போராட்ட வீரர், இந்த மாதிரி நிறைய தளங்கள்ல வ.உ.சி அவர்களுடைய பங்கினை பற்றி மிகச் சிறப்பா பேசினீங்க. நீங்க சொன்னது உண்மைதான். வ.உ.சி அவர்களும் பாரதியாரும் மிக நெருங்கிய உறவு முறை கொண்டவர்கள். நீதிமன்றத்துல கூட வ.உ.சியை பற்றி சொல்லும் போது ஒரு நீதிபதி, ஆங்கிலேய நீதிபதி, வ.உ.சியோட மேடை முழக்கமும் பாரதியாரோட பாட்டும் இல்லைன்னா போதும், மக்கள் அமைதியாயிருவாங்க, அந்த 2 பேர்த்தையும் பிரிச்சுட்டா போதும், ரெண்டுமே ரொம்ப அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு ஒரு ஆங்கிலேய நீதிபதி கடுமையா விமர்சனம் செய்யற அளவுக்கு வ.உ.சியினுடைய மேடை முழக்கமும் பாரதியாருடைய பாட்டும் அந்த காலத்துல இருந்துச்சு. மிக சிறப்பான ஒரு பேச்சு, நல்ல சிந்தனை, நல்ல உரை, மிக சிறப்பா இருந்துச்சு. யார் எழுதி கொடுத்தாங்க யோகாஸ்ரீ? அம்மா எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தாங்களா? மிக சிறப்பு. அம்மா நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்களும் நல்லா பேசுனீங்க. அடுத்த முறை இன்னும் சரியான இடத்துல உட்காந்து இன்னும் நல்ல இனிய இடையூறு வராம இன்னும் சிறப்பா பேசுங்க. உங்க பங்களிப்பு மிகச் சிறப்பானது. நல்லா இருந்தது யோகாஸ்ரீ. சிறப்பு. சிறப்பா பேசுனீங்க, அருமையா பேசுனீங்க. யோகஸ்ரீ அவங்க பேரு. யோகஸ்ரீ என்ன வகுப்பு படிக்கிறீங்க? 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன் ஐயா. என்ன வகுப்பு? 4ஆம் வகுப்பு ஐயா. 4ஆம் வகுப்பு. பரவாயில்ல, நல்லா அழகா பேசுனீங்க. வ.உ.சியுடைய முழு வாழ்க்கையையும் எடுத்து எழுதி கொடுத்தீங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவரை செக்யூரிட்ட செம்மனும் இன்றைக்கு ஊரே போட்டுது. ஆனால் அவர் செய்த தியாகம் வந்து மிகப்பெரிய தியாகத்தை செய்தார். வாழ்க்கையில பெரும் தியாகத்தை செய்தார். சிறையில ரொம்ப கொடுமை அனுபவித்தார், மிகுந்த கொடுமை அனுபவித்தார். தன் வாழ்நாள்ல எந்த இடத்துலயும் வெள்ளை அரசாங்கம் இருக்கு இல்லையா, ஆங்கிலேய அரசாங்கம்,
அந்த ஆங்கிலேய அரசாங்கத்துக்கிட்ட எந்த இடத்துலயும் பணிந்து போகவில்லை, எங்கும் பணிந்து போகவில்லை, எங்கும் விட்டு கொடுக்காமல் எதிர்த்து நின்றார். அந்நிய அரசுக்கு ஒரு சிறிதும் அஞ்சாமல் தலை நிமிர்ந்து நின்று எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்காரணும். விட்டார். அது மிக முக்கியமான அவருடைய பண்புகளில் குறிப்பிடத்தகுந்த பண்பாகும். அவர் எக்காரணம் கொண்டு யாரிடமும் கடைசியில மன்னிப்பு யார் கேட்பதோ பணிந்து போவதோ இது போன்ற செயல்பாடுகளில் அவர் ஈடுபடவே இல்லை. உறுதியாக நின்று போராடினார். அதுதான் வ.உ.சி.யுடைய சிறப்பு பண்பு. உறுதியாக நின்று போராடினார். அந்த போராட்டத்தை, அவருடைய தியாகத்தை நாம் எல்லாம் மதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும். சிறப்பாக பேசினார்கள். நன்றி ஐயா. கா ஜெய்சிங். அடுத்து வருகிறார் நம்ம சென்னை அடுத்துள்ள பல்லாவரம், தமிழ் பல்லாவரத்தை சேர்ந்த மாணவர். என்ன வகுப்பு படிக்கிறீங்க தம்பி நீங்க? 9ஆம் வகுப்பு ஐயா. என்ன படம் வரைஞ்சிருக்கீங்க? வ.உ. சிதம்பரம். அதை காட்டுங்க. வ.உ. சிதம்பரனாருடைய படத்தை மிக அழகாக வரைந்து வந்து காட்டுகிறார். சிறப்பாக இருக்கிறது. சரி, வ.உ.சியை பற்றி பேசுறீங்களா? இல்ல ஐயா, ஓவியம் மட்டும்தான் ஐயா வரைஞ்சிருக்கேன். ஓவியம் நல்ல ஓவியம் வரைந்திருக்கிறார். ஓவியம் காட்டுகிறார். மிக அழகாக ஓவியம் வரைந்திருக்கிறார். வ.உ.சி உருவத்தை அப்படியே அச்சு அசலாக வரைந்து நம்மிடம் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஜெய்சிங் தோனியை பாராட்டுவோம். மகிழ்ச்சி. ஜெய்சிங் தோனி, உங்களுடைய ஓவியம் மிக சிறப்பா இருக்கு. உங்களுடைய ஓவிய திறமை இன்னும் நல்லா வளர்த்துக்கோங்க. அடுத்தடுத்த தேச தலைவர்களுடைய பிறந்த தினம் இல்ல வந்துட்டு அவங்களுடைய நினைவு தினம் எதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் இப்படி ஒரு சிறப்பு நிகழ்வாக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, அவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களை பற்றி ஒரு ஓவியம் வரையலாம், படம் வரையலாம், அதாவது கவிதைகள் சொல்லலாம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்றதுக்காகத்தான் சிறப்பு நிகழ்வாக்குறோம். அதே போலவே நம்ம ஜெய்சிங் தோனி அவர்கள், தங்க ஆராதனா, தங்கபரத் இவங்க எல்லாம் ஓவியமாக மிக அழகாக தீட்டி வச்சிருக்காங்க. உங்களுடைய திறமைகள்லாம் மென்மேலும் வளர்த்துக்கோங்க. ஜெய்சிங் தோனி, உங்களுக்கு வாழ்த்துகள். சிறப்பா இருந்துச்சு உங்களுடைய படம். வாழ்த்துக்கள் தோனி. நன்றி அம்மா. நன்றி. நிகழ்ச்சியில 4-5 பசங்க தான் பேசினாங்க. ஆனா கூட நல்லா அழகா பேசினாங்க. கடைசியா ஜெய்சிங் தோனி படத்தை வரைஞ்சி காமிச்சாரு. வ.உ.சி படத்தை வரைஞ்சி காமிச்சாரு. தங்க பரத்து, அதே மாதிரி தங்க ஆராதனா படமும் காட்டினாங்க, பேசவும் செஞ்சாங்க. யோகஸ்ரீ, அப்படி நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு பண்ணாங்க. மோனிகா, இப்படி வந்து பிள்ளைகள்லாம் வந்து அழகா பேசியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து நம்முடைய அனிதா அம்மையார், திண்டுக்கல்லை சேர்ந்த ஆசிரியர், தமிழாசிரியர், சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியை தமிழருவி வானொலி வழியாகவும் சங்கத்தமிழ் வலைக்காட்சி வழியாகவும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனி விஜயன் அவர்களுக்கும், திருமதி சசிகலா நயனி விஜயன் அவர்களுக்கும், திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் நம்முடைய மனம் நிறைந்த நன்றிகளை, நெகிழ்வான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வ.உ.சி அவர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து போராடினார். அதே மாதிரி இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக போராடி தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார் இந்திரா காந்தி. இப்படி தங்களை உயிரை தியாகம் செய்து இந்தியாவை கட்டி காப்பாற்றிய 2 பேர். ஒருவர் வ.உ.சி, அவர் போராடி தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார், போராடினார். அதற்காக இந்தியாவின் விடுதலைக்காக போராடினார். அந்த பெற்ற சுதந்திரத்தை, விடுதலையை பேணி காப்பதற்காக இந்திரா காந்தி அவர்கள் போராடி தன் வாழ்க்கையிலே அவருடைய வீட்டிலிருந்து வெளியே வருகிற போது அவருடைய மெய்க்காப்பாளர்களால் சுடப்பட்டு மரணமடைந்தார். தன்னுடைய
உயிரை கொடுத்தார். அவர் ஒரு இரும்பு பெண்மணி, வீரம் மிக்க பெண்மணி. இவர்களுடைய நினைவுகளை நாம் போற்றுவோம். எதிர்கால தலைமுறை இவருடைய நினைவுகளை இன்னும் சிறப்பாக போற்ற வேண்டும். அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாதையில் நடந்து அவர்கள் கண்ட கனவு இந்தியாவை நாம் காண வேண்டும், நேரில் காண வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். உங்கள் தமிழ் அன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.